மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருந்தவர். இப்போ 3ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இந்த வாரம் சஞ்சரிக்கிறார். அவருமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நற்பலன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும் அல்லது நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரம் மேசராசியில் பிறந்து உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் ஒரு பெரிய ட்ராவல் அல்லது எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய சகோதரர், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே கைகூடி வரும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இது எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வாரத்தில் நம்முடைய வேலைவாய்ப்புகள், மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கரியரை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஒர்க்கில் லோடு இருக்கும், அதை பற்றி யாரும் பெருசாக எடுக்க வேண்டாம். வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வெற்றி என்பது கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த விஷயங்களில் நீங்கள் தலையிட்டாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. கிரக நிலைகளை பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் ப்ராப்ளம், ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் ஏற்றம் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லை. இந்த வாரம் இன்னும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, நல்லாயிருக்கும். குறிப்பாக முருகனையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள்.